இந்த மாதம் 26ஆம் தேதி இங்கே இருக்கிற கோரமண்டல் ஃபெர்டிலைசர் கம்பெனியிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற 10-16க்கும் மேற்பட்ட மீனவ குப்ப மக்கள் நள்ளிரவிலே மிகப்பெரிய மோசமான ஆபத்து ஏற்பட்டு உயிர் பிழைப்பதற்காக ஓடோடி சென்று வீட்டை விட்டு காலி செய்து வெளியிடங்களுக்கு வந்து உயிர் தப்பியிருக்கிறார்கள். அந்த கோரமண்டல் ஆலைக்கு கப்பலில் இருந்து அமோனியா வாயு இறக்குமதி செய்யப்படுகிறது. வழக்கமாக இன்னைக்கு ஏற்பட்ட கசிவு என்பது அந்த வாயு இறக்குமதி செய்கிற போது ஏற்பட்டது அல்ல. சாதாரண நேரத்தில் அந்த பைப்பு காலியாக இருக்கிற போது ஏற்பட்ட வாயு கசிவு. இதே அந்த கப்பல்லேருந்து வேகமாக வாயு இறக்குமதி செய்கிற போது அந்த வாயு கசிவு ஏற்பட்டிருந்தால் இந்த பகுதி முழுவதும் மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாகிருக்கும் என்று தான் மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆகவே நம்முடைய பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 16,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அமோனியா வாயுவை சேமித்து வைக்கிற ஒரு சேமிப்பு டேங்க் கூடத்தை அந்த தொழிற்சாலை கட்டியிருக்கு. ஒருவேளை நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டேங்கில் வெடிப்பு ஏற்பட்டால் அநேகமாக இந்த பகுதி மட்டும் இல்லை, வட சென்னை முழுவதுமே அந்த போபாலில் ஏற்பட்ட விஷவாயு கசிவு போல ஒரு மோசமான ஆபத்து ஏற்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கி அந்த மக்கள் இது ஏதோ முதல் முறையாக நடக்கலை. அடிக்கடி 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அல்லது ஒரு வருஷத்துக்கு பெரிய அளவுக்கு ஒரு தடவை அடிக்கடி இது மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் வந்து தப்பிச்சு அவங்க ஏதோ உயிரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையும் தொழிற்சாலை என்பது முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் மனித உயிர்கள் தான். மனித உயிர்களை பாதுகாப்பதற்காக தான் தொழிற்சாலை, அரசு, நிர்வாகம் எல்லாம் இருக்கிறதே தவிர மனித உயிர்களை காவு கொடுத்துட்டு நம்ம யாருக்காக தொழிற்சாலை நடத்த போகிறோங்கிற கேள்விதான் நான் அரசுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். எனவே தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் அந்த அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குப்பங்களை சார்ந்திருக்கிற மக்களுடைய கோரிக்கையை உரிய முறையிலே ஆலையை மூட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அந்த கோரிக்கையை உரிய முறையிலே பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதே போல் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அதுக்கான நிர்வாக அமைப்பு இதெல்லாம் செயலற்று கிடக்கு. ஆகவே இதையெல்லாம் எப்படி நம்பி மக்கள் வந்து வாழ முடியுங்கிற கேள்வி தான் இன்றைக்கி ஏற்படுது. அடிக்கடி இப்படி ஏற்படுகிற போது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணுச்சு? என்ன பாதுகாப்பு ஏற்பாடு நீங்கள் பண்ணியிருக்கீங்க? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா அல்லது வந்து ஆலைகள் பாதுகாப்பு போர்டான்னு எனக்கு சந்தேகம் தான் வருது. ஆகவே ஆலைகள் பாதுகாப்பு போர்டாக தான் செயல்பட்டுக்கிட்டு. எனவே தமிழக அரசு மீண்டும் ஒரு பெரிய பேரிடர், இயற்கை பேரிடர்லேருந்து சென்னையை பாதுகாத்ததே பெரிய விஷயம். தமிழக அரசு திறமையாக செயல்பட்டு அதையெல்லாம் சமாளித்தாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷவாயு கசிவு ஏற்பட்டு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நம்மால் தாங்க முடியாது. எனவே தமிழக அரசு உரிய முறையில் அந்த கோரிக்கையை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்க விரும்புகிறேன். அது மீண்டும் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். நான் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறேன். மக்கள் வந்து உயிருக்கு பயந்துக்கிட்டு அன்னைக்கு தப்பிச்சா போதும்னு வீட்டை கூட பூட்டாம, வீட்டில் இருக்கிற நகை நட்டை கூட ஏதோ பொருள் கூட தட்டுமுட்டு சாமான கூட எடுக்காம தப்பிச்சா ஓடி பழைக்க முடியும்னு ஓடிச்சாங்க. 60 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு 20 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. இப்படிப்பட்ட போராடக்கூடிய மக்கள் மீது வழக்கு போடுவது என்ன நியாயம்? இவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கிய ஆலை நிர்வாகத்தின் மீது நீங்க வழக்கு போடல. ஆலை கசிவு வந்த நிர்வாகத்தை விட்டுட்டு இது எப்படி இருக்குன்னா, பார்லிமெண்ட்ல வந்து ஏறி குதிச்சவங்க மேல, அதுக்கு பாஸ் கொடுத்தவங்க மேல நடவடிக்கை, எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ற மாதிரி அதை தப்புன்னு நம்ம எல்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க ஆலை கசிவை ஏற்படுத்தி அந்த நிர்வாகத்தின் மீது வழக்கு போடல. இப்ப கசிவை ஏற்படுது, இந்த ஆலையை மூடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு, உயிர் பாதுகாப்பா கோரிக்கை வச்ச மக்கள் மீது வழக்கு போடுவது உண்மையா ஒரு சரியான நடவடிக்கை இல்லை. நான் கண்டிக்க விரும்புறேன். நிச்சயமா அரசுகிட்ட சொல்லி அந்த வழக்கை வாபஸ் பெற. யார் அடிச்சா, என்ன வன்முறை நடந்தது, அதை வழியில மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ சும்மா இருக்கிற மக்களை வந்து காவல்துறை இப்படிலாம் சீண்டி பார்த்தாங்கன்னா அது தேவையற்ற பிரச்சனைகளை தான் உருவாக்கும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். அதாவது காவல்துறை இந்த மாதிரி வழக்கு இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வழக்கும் வந்து அரசு தீர்மானித்து தான் போடுறாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ இதில் நம்ம திருவண்ணாமலையில் குண்டர் சட்டத்தில் வழக்கு போட்டாங்க. அரசு உடனே அன்னைக்கு சாயங்காலம் வாபஸ் வாங்கிச்சு.
ஸோ எல்லா வழக்குமே வந்து அரசு தீர்மானிச்சு போட்டு லோக்கல்ல இருக்கிற காவல்துறையினர் செய்யக்கூடியதெல்லாம் அரசு பொறுப்பு ஆகும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே தோழர், தேங்க்யூ.